ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. இப்போ 2025 5வது மாதமான மே மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த மே மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஜூன் மாதம் கிரகநிலைகளோட அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஜூன் மாதம் உங்களோட ராசிகளுக்கு என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அந்த வகையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாத பலனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஜூன் மாதத்தில் கிரக மாற்றங்களானது வலுவாக ஏற்பட போகுது. அந்த கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு வகையில் மாற்றங்கள் ஏற்படும். அது ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சவாலானதாக இருக்கலாம். அந்த வகையில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு அதிர்ஷ்ட பலனும் ஆபத்து பலனும் கிடைக்கும். அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிந்து கொள்ளணும். அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் நிறைய கிரக பயிற்சிகளானது பயங்கரமாக நடக்க இருக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுமே ஒவ்வொரு வகையில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். அந்த வகையில் கிரக பயிற்சிகள் உங்கள் ராசிக்கு நடக்கிறதுனால திடீர் லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் அதிர்ஷ்டம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு லாபமா அதிர்ஷ்டமா அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பலனடையலாம். ஜூன் மாதத்தில் 2025 சில முக்கிய கிரக பயிற்சிகள் வலுவாக நடக்க இருக்குது. கிரகங்களுடைய இந்த மாற்றம், சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூழ்நிலை அதிர்ஷ்டகாரமானதாக மாறப்போகுது. அந்த விதத்தில் இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் ஏற்படும், திடீர் பணலாபம் ஏதாவது வருமா, அப்படி வந்தால் அதை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும், அட் த சேம் டைம் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதாவது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்வதற்கு மட்டும் முக்கியம் இல்லை, அதற்கேற்ப நடந்து பயனும் அடைங்க. சரி, ஜூன் மாத கிரக பயிற்சிகள் பற்றி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. அன்றைக்கி புதன் பகவான் மிதுன ராசியில் நுழைய போகிறாரு. அப்புறம் 2வது பயிற்சி ஜூன் 7ஆம் தேதி நடக்க போகுது. அன்றைக்கி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்புறம் ஜூன் 15ஆம் தேதி 3வது பயிற்சி. அன்றைக்கி சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழைந்து ஆணி மாதமானது தமிழ் மாதத்தில் பிறக்க போகுது. அப்புறம் 4வது பயிற்சி ஜூன் 22ஆம் தேதி. அன்றைக்கி புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்புறம் 5வது பயிற்சி ஜூன் 29ஆம் தேதி. அன்றைக்கி சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் நுழைகிறாரு. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் இந்த மாதிரி 5 முக்கியமான கிரக பயிற்சிகளானது நடக்க போகுது. இந்த கிரக பயிற்சிகள் நடக்கக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது என்பது கூறப்படுது. ஸோ அதில் பொதுவாக உங்களோட ராசிக்கு ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் டீப்பாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வேலையில் தாங்க சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன பொதுவில் சொல்லப்பட்டிருக்குங்கிற பொது பலனை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடியதாக கால நாட்கள் அமைய போகுது. அதில் மெயினாக உங்கள் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றம், லாபங்கள் இதெல்லாம் உண்டாகும். அப்புறம் வாகனம், வீடு, மனை இதெல்லாம் வாங்க நினைக்கக்கூடிய உங்களுக்கு அதற்கான முயற்சிகளில் இறங்குனீங்கன்னா இந்த மாதம் வெற்றி கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பொருளாதார நிலையில் முன்னேற்றமானது அடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த முன்னேற்றம் அடைவதனால குடும்பத்தில் ஒரு வகையான மகிழ்ச்சியும் மனதில் ஒரு வகையான நிம்மதியும் உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்களெல்லாம் நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது.
வேலைகள் முடிப்பதில் நிறைய எச்சரிக்கையோடு இருக்கணும். அப்போ தான் நன்மைகளானது உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த ஒரு மாதத்தில் மகிழ்ச்சியான இருக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதனால் உங்களுடைய கையில் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாமே பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய உங்களோட ராசிக்காரங்களுக்கு மீண்டுமா என்ற மாதிரி நிறைய தொழில் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது சட்டிலாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி என பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற்றது. இந்த 3 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சினால் ஜூன் மாதத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறதையும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கு விவரமாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி மேஷத்தில் உள்ள சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. ஆனி 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. அங்கே ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க. புதன் பகவான் 22ஆம் தேதி கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கேது பகவான் சிம்ம ராசிலையும், ராகு பகவான் கும்ப ராசிலையும், சனி பகவான் மீன ராசிலையும் பயிற்சியாக போகிறாங்க. இதில் ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதேசி, 8-23 தேதிகளில் பிரதோஷம் வருது. 25ஆம் தேதி அமாவாசை வருது. மேலும் பஞ்சாங்கம் படி இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல் மழை நம்ம எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் விவரமாக ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மீன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருப்பீங்க. குரு பகவான் தற்போது 4வது இடத்துக்கு போயிருப்பதால் ஆறுதலான காலகட்டமாக இருக்கும். 12வது இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தொழிலில் உங்களை கட்டாயமாக காப்பாற்றுவது அவசியம். என்ன சோதனைகள் வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. சனிக்கிழமை தோறும் காலை 1:30 மணி நேரம், அதாவது 6 முதல் 7 மணி வரை நேரத்தில் மௌனமாக இருப்பது அற்புத பலன்களை தரும். பேசினால்தான் உங்களுக்கு பிரச்சனையோ, சிலருக்கு கால்கள் மற்றும் கைகளில் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. இப்படி கவனமாக இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதால் குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் 7வது இடத்தை பார்க்கறதுனால பிரிவு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் 4வது இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களை கட்டாயமாக காப்பாற்றுவார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய அருளால் அனுசரித்து போவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை, சம்பள உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு. 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களிடம் பாராட்ட பெறுவீங்க. கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 8ஆம் தேதி வரைக்கும் சீட்டு கிடைக்கக்கூடிய பிரச்சனை, படிப்பில் திண்டாட்டம் இருக்கும். அதற்கு பிறகு கல்வியில் உங்களுக்கு அனைத்து விஷயங்கள்லையும் ஏற்றம் உண்டாகும். அப்புறம் பர்சனலாக கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு இருப்பது நல்லது. சிக்கல்களை மாட்டிக்கொள்ளக்கூடாது. மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய யோகம் நிறைந்தது உங்களில் நிறைய பேருக்கு இந்த மாதம் உண்டாகும். அப்புறம் பெண்களுக்கு 2வது இடத்துல சுக்கிரன் இருப்பதால் அதிர்ஷ்டமான நேரமாக இருக்கும். உங்களுடைய ஒத்துழைப்பு குடும்பத்தில் இருக்கும். மனைவிமார்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் ஆறுதல் தரக்கூடிய மாதமாக பெண்களுக்கு இருக்கும். அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக மீன ராசிக்காரங்களுக்கு பலருக்கு ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். மன அழுத்தம், கர்ப்பப்பை பிரச்சனை, மனநல பாதிப்பு, மரண பயம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். வேலையில் நிறைய அழுத்தம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமான், ஆஞ்சநேயரை வழிபடுவது அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும். ஸோ அதை மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் 5வது இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் சிலருக்கு பிரச்சனை இருக்கும். அதனால் தொழிலில் நல்ல முறையில் முன்னேற்ற வாய்ப்பு பிற்பகுதியில் கூடி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீடியோ பார்க்கட்டும். நெக்ஸ்ட் இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.